கொய்யா இலை தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா பழம் சாப்பிட்டா இந்த சத்துக்கள் கிடைக்கும். கொய்யா பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு தெரியும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொய்யா இலையில இப்படி ஒரு சத்துக்கள் இருக்கா, கொய்யா இலை சாப்பிட்டா இந்த நோய்கள்லாம் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஆராய்ச்சி ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு மெயின் மேட்ருங்க, கொய்யா இலையிலும் கொய்யா பழத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி சமமான சத்து இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதுதான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன் பாருங்க, நம்ம சித்த மருத்துவத்திலையும் சரி, நம்ம ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி, இந்த கொய்யா இலைக்கு ஒரு தனி இடமே கொடுத்துருக்காங்களாப்பா. இன்னொரு மேட்டர் சொல்கிறேன் பாருங்க, இந்த கொய்யா இலையில விட்டமின் சி, கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கான். இதன் காரணமாக நம்ம உடம்புல வந்து பல நோய்களுக்கு மருந்தா விளங்குதுன்றாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெளிவாக சொல்ல போறேங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனல் இன்னும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரையும் தெரியாம அவங்களுக்கு தகவல் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொய்யா இலையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் B6, பாஸ்பரஸ், சோடியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. சரிங்களா? இதன் காரணமாக நம்ம உடம்புல வந்து நல்ல விளைவுகள் அதிகமாக ஏற்படுது. அதன்படி முதல் விஷயங்க சக்கரை நோய்ங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்கப்பா, நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எப்போ இன்சுலின் அதிகமாக சுரக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சக்கரை நோய் அதிகரிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தயவு செஞ்சு வெறும் வயிற்றுல காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டு அதில் கொய்யா இலை போட்டு கொதிக்க வச்சிருங்க. அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து எப்போ 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா கொதிச்சு குறையுதோ அப்போ அதை வடிகட்டி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் உள்ள சக்கரையின் அளவு சமநிலையில் வைக்குமா. உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறையத்துக்கு ரொம்ப உதவுன்றாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டருங்க, யார் யாருக்கெல்லாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கணும் தயவு செஞ்சு இந்த தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த கொய்யா தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்க உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புல கரையதற்கும், இன்னொரு முக்கியமான மேட்டருங்க, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி நம்ம உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பதற்கு ரொம்ப உதவுதாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க, யார் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கோ, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்கும்போது தயவு செஞ்சு நீங்க இந்த கொய்யா இலை சாறை குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனையே வராதுன்றாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா, உங்களுக்கு தொண்டை புண்ணுங்க, அதாவது பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து புண்ணு ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு வறட்டு இருமல் அடிக்கடி வந்து நீங்கள் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி கொய்யா சாறு கலந்த இந்த தண்ணி குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை புண்ணு ஆறுன்றாங்க. வயிற்றில் ஏதாச்சும் புண்ணு ஏற்படுது, உங்களுக்கு குடல் புண்ணு ஏற்படுது அப்படின்னா அதுவும் ஆறி விடுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வாயில் புண்ணு ஏற்படும் போது இந்த கொய்யா தண்ணி குடிக்கிறனால உங்களை வாயில் இருக்கிற புண்ணு சரியாகி விடுன்றாங்க. இன்னொரு முக்கியமான மேட்டருங்க, புற்றுநோய்ங்க. அதாவது கொய்யா இலையில் உள்ள சத்துக்களானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புற்றுநோய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல்கள் உருவாகாமல் தடுப்பதற்கும், ஏற்கனவே ஏதாவது செல்கள் ஏதாச்சும் உருவாகி இருக்கு அப்படின்னா அதை அழிப்பதற்கும் இந்த கொய்யா இலை ஒரு மிக சிறந்த ஆற்றலாக விளங்குதுன்றாங்க. அடுத்த விஷயங்க, நோய் எதிர்ப்பு சக்திங்க. அதாவது இந்த கொய்யா இலையில விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் கொய்யா இலை சாறு தண்ணி குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா. அதோடு மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கனால உங்கள் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக வைத்து உங்கள் கண் பார்வை வந்து மேம்படுன்றாங்க. ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்காங்க. கடைசி விஷயம்பா, சரும பிரச்சனைக்கு. அதாவது யார் யாருக்கெல்லாம் சரும பிரச்சனை இருக்கோ, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் போன்ற அடிக்கடி பிரச்சனை ஏற்படுதோ தயவு செஞ்சு கொய்யா பழம் சாறு குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வராதுன்றாங்க. ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகி விடுன்றாங்க. ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கேன். இதுதான் நம்ம யாரும் தெரியாமலே இருக்கு. இதுக்கப்புறமே தெரிஞ்சுக்கங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்க நண்பர்கள் யார் தெரியாம அவன் ஷேர் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தவறாதீர்கள்.